السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة وعليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا تدعوا على أنفسكم ولا تدعوا على أولادكم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனையே சார்ந்தார். ஸலவாத்தும் ஸலாமும் நம்முடைய உயிரும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தாரில் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாதுல் ஆகிர் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை படைத்து ஒவ்வொருவருக்கும் உண்டான கடமைகளையும் பொறுப்புகளையும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலியமாக அல்லாஹ் விளக்கி தந்திருக்கிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் குறித்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை முறையா வளர்த்தாங்களா, அதற்கு பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாகணும். ஒரு கணவனுடைய பொருளாதாரத்தை நான் சீர்படுத்தி வைத்திருந்தேன், அதை பாதுகாத்து வைத்திருந்தேன், நான் அதை வீணாக்கி விடவில்லை என்று ஒரு மனைவி கணவனுடைய பொருளாதாரத்தை அவருடைய பிள்ளை குட்டிகளை வளர்க்கிறதுல, கற்பு நெறி பேணி வாழ்வதிலே, இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள். ஒரு நாட்டை ஆளுகிற பொறுப்புதாரி என்னுடைய குடிமக்களை நான் நல்ல விதமாக நடத்தினேன் என்று அவரும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நபர்களும் தங்களுக்கு உண்டான கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்பட்டு, இந்த பொறுப்பு எனக்கு அல்லாஹ்விடத்திலே அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறது, இதிலே நான் குறைவு செய்வேனேயானால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த கவனத்தோடு நாம் செயல்படுகிற வேளையிலே, நாளை மறுமை கியாமத்து நாளையிலே உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளிலே இந்த அமானிதத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றினீர்கள், அதனால நீங்க தப்பு செய்ய, நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று அல்லாஹ் சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உள்ள பொறுப்புகளிலேயே ரொம்ப உயர்வான பொறுப்பு எது கேட்டால் அது நுபுவத்துடைய பொறுப்பு. ஒரு பெரிய சமுதாயத்தை கட்டி காத்து அத்தனை பேர் நரகத்துக்கு போயிடாம அவர்களை நேரான பாதையிலே நடத்தாட்டி கொண்டு போய் சுவர்க்கத்திலே சேர்க்கிறதா இருந்தா அது லேசான காரியம் அல்ல. நம்முடைய வார்த்தை கேட்டு ஒருத்தர் கலிமா சொல்லிட்டா கூட பெரிய பாக்கியம். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியாக ஒரு தனி நபராக இருந்து
இன்றைக்கு உலகத்திலே 1/3 அளவுக்கு முஸ்லிம்கள் வாழ்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நபியினுடைய உழைப்புக்கு கிடைத்த மகத்தான வெற்றி என்று கூட இதை சொல்லலாம். 200 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள், உலகத்திலே அதிகமா முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேசியா தான். அதற்கு பின்னால இந்தியா, இப்படி பல்வேறு நாடுகளிலே இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். அன்றைக்கு பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே தன்னந்தனியாக இந்த கொள்கையை அவர்கள் எவ்வளவு சிரத்தையோடு எடுத்து சொல்லியிருப்பார்கள். எந்த ஒரு மக்களும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக இந்த பொறுப்பு அல்லாஹ்வினால் அமானிதமாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப பாதுகாப்பாக இதை நான் இந்த உம்மத்திடத்தில் ஒப்படைத்து இந்த ஏகத்துவ கொள்கையை நான் சரிவர நிறைவேற்றினேனா இல்லையா என்று அல்லாஹ்வினால் விசாரிக்கப்படுவேன் என்று பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுப்பை இந்த உம்மத்திடத்தில் வழங்கியிருக்கிறார். எனவே அதற்கு கிடைத்த பரிசு தான் அவங்க இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்த இந்த வேலையின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை அல்லாஹ் உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறான் சொன்னால் மிகையானதல்ல. எனவேதான் 23 ஆண்டு காலங்கள் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபியாக ஆனாங்க. 63 வயதிலே இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்றார்கள். 23 ஆண்டு காலங்களிலே அவர்கள் மீது எத்தனை சேறுகள் வாரி இறைக்கப்பட்டது, எத்தனை பெரிய சொற்கள் எல்லாம் வீசப்பட்டது. அனைத்தையும் பொறுத்து கொண்டு சமாளித்துக் கொண்டு அதை முறியடித்து சாதனைப்படுத்தி காட்டினாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கிற வேளையில ஹஜ்ஜத்துல் விதாவிலே 1.25 லட்சம் சஹாபாக்களுக்கும் மேற்பட்ட ஒரு கூட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கினார். என்னை நபியாக ஆக்கினதிலிருந்து இந்த 23 ஆண்டு காலங்களிலே இவ்வளவு பெரிய மக்கள் தொகையிலே நீங்கள் எல்லாம் இந்த தீனை ஏற்றிருக்கிறீர்கள். நான் அல்லாஹ் எனக்கு வழங்கிய இந்த அமானிதமான பொறுப்பை, இந்த நுபுவத்தை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய வகையான செய்தியை, அல்லாஹ் எனக்கு தந்த செய்தியை முழு உம்மத்திடத்திலே ஒப்படைச்சீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஹல் பல்லகுது, எனது அருமை தோழர்களே, இந்த மார்க்கத்தை நான் சரிவர உங்களுக்கு நான் ஒப்படைத்தேனா அப்படின்னு ஸல்லல்லாஹு கேட்டார். சஹாபாக்கள் கண்ணீரோடு சொன்னார்கள், நாயகமே பல்லகுத்த ரிசாலா, அல்லாஹ் உங்களுக்கு எந்த ரிசாலத்தை தூதுத்துவத்தை வழங்கினானோ எங்களிடத்திலே சரியாக சொல்லிக் கொடுத்தீர்கள். நாங்கள் இதற்கு முன்னாலே உள்ள வாழ்க்கையிலே மது குடித்தோம், அதை திருத்தினீர்கள். நாங்கள் திருடினோம், அதை திருத்தி கொடுத்தீர்கள். நாங்கள் மானக்கேடான தவறை செய்திருந்தோம், அதிலிருந்து எங்களை விடுபட செய்தீர்கள். வட்டிக்கு கொடுத்து வாங்கினோம், அதிலிருந்து எங்களை விடுபட வைத்தீர்கள். காரணமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாளையும் அருவாளையும் எடுத்து வெட்டி கொலை செய்து சாய்ந்தோம். அப்படிப்பட்ட மடமை மாச்சரியத்திலிருந்து எங்களை விடுவித்தீர்கள். யார் சொல்லுதா? பல்லகுத்தர் ரிசாலா, நாயகமே தாங்கள் நேரான வழியை எங்களுக்கு காண்பித்து சரியான மார்க்கத்தை நெறிதவலாமல் எங்களை வாழ வைத்த பெருமை உங்களை சாரும். வத்தைத்தல் அமானா, அமானிதத்தை எல்லாம் உங்களுக்கு வழங்கினானே, அந்த அமானித பொறுப்பை எங்கள் வசம் நீங்கள் சரியாக ஒப்படைத்திருக்கிறீர்கள். வனசஹத்தல் உம்மா, இந்த முழு உம்மத்திற்கும் தாங்கள் அற்புதமான நசீகத்து செய்து உபதேசம் செய்து நன்மை நாடினீர்கள் என்பதற்கு நாயகமே 1.25 லட்சம் சஹாபாக்களாகிய நாங்கள் சாட்சி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கண்ணீரோடு சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ஷஹத், அல்லாஹும்ம அன்த ஷஹத், யா அல்லாஹ் நீதான் இதற்கு சாட்சி. நீ வழங்கிய பொறுப்பை நான் சரியாக செய்தேன். 40 வயசுல நபியாக ஆகி அவர்கள் செய்த பிரச்சாரத்திலே, இறை பிரச்சாரத்தை தொடங்கி 23 ஆண்டுகளிலே 63 வயசுல அந்த ஏகத்துவ கொள்கையை நிறைவு செய்துட்டு நான் முறையாக செஞ்சேனா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பொறுப்புகளில் ஏதாவது நான் தவறிழைத்தேனா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார். நாயகமே சரியாக ஒப்படைத்தீர்கள் என்று பதில் வந்த பின்னாலே தான் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், கையை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ஷஹத், ரப்பே நீதான் இதற்கு சாட்சி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொறுப்பை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த பொறுப்பை முறையாக நான் செய்திருக்கிறேனா என்று உணர்ந்து அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கொண்டு சாட்சியாக ஆக்கினார் என்று பார்க்கிறோம். இது போன்று பெருமானாருக்கு வழங்கப்பட்ட ஆகப்பெரிய பாரமான ரொம்ப வெயிட்டான பொறுப்பு எது என்று கேட்டால் உலகத்திலேயே அது நுபுவத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் ஒப்படைக்கிறது தான். அதற்கு பின்னாலே தான் அனைத்து பொறுப்புகளுமே. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனார வாழ்ந்திருக்கிறாரா
அவர் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமத்தி மன் ஜஹல பி அக்லிஹிம். நாளை மறுமை நாளையிலே, கியாமத்து நாளையிலே கடுமையான வேதனை செய்யப்படக்கூடிய ஒரு மனிதர் யார் என்று கேட்டால், தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாம் விட்டு அக்கறை இல்லாமல் இருந்திருக்கிறாரே, அவர்தான் கடுமையான முறையிலே சோதிக்கப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுக்கு என்ன பொறுப்பை அல்லாஹ் தந்தானோ அந்த பொறுப்பு சம்பந்தமாக நாளை மறுமையிலே, கியாமத்து நாளையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகள் பெற்றோர்களை அன்புடனே நடத்தி அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது பிள்ளைகள் மீது கடமை. பெற்றோர்கள் மீது கடமை என்னன்னு சொன்னா, பிள்ளைகளை சரிவர நம்ம வளர்த்து ஆளாக்கி நல்ல பெயர் சூட்டி மார்க்க கல்வியை போதிச்சு அவங்களுக்கு நிக்காஹ் முடித்து வைத்து இதெல்லாம் நல்ல விதமா செஞ்சு வச்சோமா அப்படிங்கிற சம்பந்தமா அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாரே, நிறைய பயம் நம்ம கேட்டிருக்கோம். பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமையை மட்டுமே கேட்டிருக்கோம். பெற்றோர்களுக்கு பேண வேண்டும், அதே மாதிரியாக பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், வயது முதிர்ந்த காலத்தில் அவங்க இடத்துல எப்படி நடக்கணும், இதெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிற பாடம். ஆனால் நிறைய பெற்றோர்கள், சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு சிறுபிராயத்திலிருந்து நான் நன்மை செய்து கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல என்னிடத்திலே உள்ள உழைப்பை எல்லாம் சுரண்டி கொண்டு என்னை பெற்ற பெற்றோர்கள் என்னை அம்போடு விட்டாங்க. அப்படி பார்க்கிற மார்க்கம் அல்ல. எல்லா தரப்புகளிலிருந்துமே அவர்களுக்கான பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நன்மை செய்வது அவர்கள் மீது கடமை. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் அது குறித்து இஸ்லாம் சொல்கிறது. அதிலே கோட்டை விட்டுட்டால், அதிலே தவறு இழைத்தால் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அப்படின்னா அதை தாண்டி பிள்ளைகளிடத்திலே அவருடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றினீர்களா என்று பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லாமல் அவர்களும் சொல்ல முடியாது. ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 3 சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தை பிறந்துட்டால் நல்ல சாலிகான பெயரை சூட்டணும். நல்ல பெயர் சூட்டுவது என்பது நபிமார்களுடைய பெயர் தான் முன்னணியில் இருக்கிறது. இரண்டாவது சஹாபாக்களுடைய பெயரை வைக்கலாம். பெண்களாக இருந்தால் சஹாபி பெண்களுடைய பெயர்களை வைக்கலாம். அல்லது முன்னாலே வாழ்ந்த நபிமார்களுடைய அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள அப்படியான சிறப்பான பெயர்கள் இருக்கிறது. குர்ஆனிலே சொல்லப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் இருக்கிறது. இவைகள் எல்லாம் பெயர் சூட்டுவதற்கு ஏற்ற சிறந்த பெயராக இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் செய்ய வேண்டிய 3 கடமைகளிலே முதல் கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பெயரை சூட்டுங்கன்னாங்க. இன்னைக்கு பெயர் வைக்கிறது ஆரம்பிச்சு அங்க கோணல் ஏற்பட்டதுனால எல்லாமே கோணல் ஆகிவிட்டது. நிறைய பேர் புதுசாக கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து இவர் ஒன்று தட்டினா அது அர்த்தம் வேற மாதிரி சொல்லி நல்ல அர்த்தம் மாதிரி சில வேளைகள்ல அப்படி ஒரு சில பேர்களை வந்து இதை வச்சது கடைசி வரைக்கும் என்ன அர்த்தம்னு தெரியாமலே கூட சில பேர்கள் கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்களை எல்லாம் வாய்க்கு வந்த பெயர்களை எல்லாம் வச்சிடறோம். தயவு செஞ்சு பெயர் சூட்டுகிற விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இதுக்குள்ளாலே நிறைய பேச வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்கிறேன், பெயருக்கும் மனித வாழ்க்கைக்கும் மத்தியிலே நெருக்கமான தொடர்பு இருக்கு என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனை பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபி தோழர், ஒரு சஹாபி வந்தார். நான் எதுவுமே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னார். யார் சொல்லலாம், நான் வாழ்க்கையில ரொம்ப சிரமத்தை சந்திக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுகிறேன், பொருளாதார அடிப்படையிலையும் மன நிம்மதி இல்லாமல் வாழ்வதிலையும் ரொம்பவே கவலைக்குரிய நிலையிலே நான் இருக்கிறேன் அப்படின்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான், உங்க பேர் என்னன்னு கேட்டான். மஸ்மூக், உங்க பேர் என்ன? அவர் சொன்னார், யாரு சொல்லுதா, இஸ்மி ஹுசுன், என்னுடைய பெயர் கவலைன்னு பேர் வச்சார். ஹுசுன் அரபியில சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கவலை என்று பெயர். ரப்பனா ஆத்தினா துஆ ஓதுறோமே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கு யா அல்லாஹ் இந்த உலகத்திலே எனக்கு இருக்கிற நன்மையை தருவாயா என்று அர்த்தம். வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன், அந்த சீன் உச்சரிப்பு கொடுத்தால்தான் யா அல்லாஹ் மறுமையிலேயும் எங்களுக்கு நன்மையை தருவாயா என்று அர்த்தம். அந்த சீன் எடுத்துட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படின்னு சேவ உச்சரிச்சிட்டீங்கன்னா யா அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு கவலையை தருவாயாக, மறுமையிலேயும் எங்களுக்கு ஹஸனத்தன் நன்மைக்கு பகரமா கவலையை தருவாயா அப்படின்னு வந்துடும். அதனால அந்த எழுத்து உச்சரிப்பில ஒரு சின்ன பிழை ஏற்பட்டாலும் கூட துஆவினுடைய அர்த்தமே டோட்டலி மாறி போயிடும். நன்மையை வேண்டுவதற்கு பகரமாக
தீமை பிரார்த்திக்கக்கூடிய வகையில உள்ள துவாவாக மாறி போயிடும். எனவே பெயர் சூட்டுவதிலே ரொம்ப கவனமா அந்த ஹர்ஃப் சுத்தத்தோடு நாம் பெயரை சூட்ட வேண்டும். இதிலே முன்னணி வகிப்பது என்பது நபிமார்களுடைய பெயர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் அப்படிங்கிற பெயர் இருக்கிறதே. இந்த அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்கிற அப்து சேர்ந்து வருகிறதே, இந்த பெயர்களை சூட்டுவதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பெயர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலே அப்து என்கிற பெயரை சேர்த்து சூட்டிக் கொள்வது என்பது சிறப்பானது. அதுக்கடுத்தபடியாக முஹம்மது என்கிற பெயர் வரக்கூடிய அந்த பாக்கியமான பெயரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சேர்த்து சூட்டிக் கொள்வது என்பது ரொம்ப சிறப்பானது, ஏற்றமானது. ஒரு சில வீடுகளில் பெயர் சூட்ட போனால் வரக்கத்து கூட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சேர்க்காமல் வெறுமனை சும்மா அந்த பேர் தான் அப்படின்றாங்க. எங்க முன்னாடி ஏதாவது முகமது சேர்த்துக்கலாம், இல்லை அகமது சேர்த்துக் கொள்ளலாமே, இல்லை அதெல்லாம் வேணாம், ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு, அதனால சுருக்கமா முடிங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம வாழுகிறோம். அதனால முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சூட்டி நம்முடைய பெயராக வைத்துக் கொள்வது என்பது வாழ்க்கையிலையும் நம்முடைய ஆயுளிலேயும் பரக்கத்தை ஏற்படுவதற்கு இவைகள்லாம் ஒரு காரணியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொன்னார், நாயகம் என்னுடைய பெயர் ஹுசுன் அப்படின்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசுன் தான் கவலைன்னு அர்த்தம். கவலை என்று பெயர் வைத்துக் கொண்டு கவலை இல்லாம இப்படி இருப்பது, அதனால இந்த பெயரை மாத்திட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹல், இன்று முதல் நீங்கள் லேசானது என்று பொருள்படக்கூடிய மென்மையானவர், இலகுவானது, நோ டிஃபிகல்ட், கஷ்டமே இல்லை என்கிற அர்த்தம் தரக்கூடிய அந்த பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சூட்டி மகிழ்ந்தார். அப்ப பெயர் சூட்டுவதிலே ரொம்ப கவனமா இருக்கணும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுப்பது. மார்க்க கல்வி இருக்கிறதே, இது ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் மீது, என் பிள்ளைக்கு குர்ஆன் ஓத வைத்தேனா இல்லையா, என் பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தேனா இல்லையா, என் பிள்ளைகளுக்கு அவங்க பருவ வயசு அடைஞ்சிட்டா எப்படி சுத்தம் செய்வது, தன்னுடைய குளிப்பு கடமையிலிருந்து சுய தேவைகளை பூர்த்தி செய்வதிலிருந்து எவ்வாறு நான் சுத்தமாக ஆகிக் கொள்வது என்கிற இது போன்ற மார்க்க அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு மீது கடமை. நிறைய பேர் மதரசாவுக்கே வராம காலத்தை எல்லாம் கழிச்சுட்டு கடைசியாக 55 வயசுல 80 வயசுல குர்ஆன் ஹஜ்ரத் ஆசையா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நல்ல தருணங்களை எல்லாம், இளமை காலங்களை எல்லாம் மதரசாக்களுக்கு வராமலேயே வீணடிச்சுட்டு கடைசியில ட்ரை பண்ணி அவர் அந்த குர்ஆனை கத்திருக்கிற அந்த சமயத்தில் மௌத்து வந்துடும். அதனால இளமை காலங்களிலே சிறுபிராயத்திலே குர்ஆனுடைய போதனைக்குள்ளாலே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகளை, எனக்கு குர்ஆன் ஓத வரல அப்படின்றாலும் இது என்ன பெரிய கம்பு சுத்துற வேலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. குர்ஆன் ஓதுவது என்பது வழக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா என்று அல்லாஹ் கேட்கிறான். அது லேசானது. அதை விளங்குவதிலே, அதை கற்றுக்கொள்வதிலே, அவருடைய விளக்கத்தை புரிந்து கொள்வதிலே அனைத்தையுமே லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், அதை பாடம் படிப்பதற்கு நீங்கள் தயாரா என்று நம்மை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுகிறான். எனவே நாம் அதற்கு தயாராக வேண்டும். எனக்கு 55 வயசு ஆச்சு, குர்ஆன் ஓத தெரியல, நஷ்டம் தான். எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இதுவரையும் குர்ஆன் எடுத்து வச்சு பார்த்ததில்லை, அதற்குரிய அர்த்தத்தை நான் கண்டுகொள்ளவே இல்லை. குர்ஆன் ஓத தெரியாத சமுதாயமாக வளர்வது என்பது நஷ்டத்திலேயும் மிகப்பெரிய நஷ்டம் என்பதிலே இவ்விதமான சந்தேகம் இல்லை. எனவே மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பது மிகச் சிறப்பானது. இது பெற்றோர்கள் மீது இரண்டாவது கடமை. மூணாவதாக, நல்ல சாலிகான வயது வந்த பின்னாலே, ஆண்களா இருந்தால் ஒரு 25 வயசுல, பெண் பிள்ளைகளா இருந்தால் 20 வயசுக்கு மேல ஒரு 22 வயசுக்குள்ளாலே அவர்களை மனமுடித்துக் கொடுப்பது, அந்தந்த வாழக்கூடிய பகுதியினுடைய சூழல்களை கருத்தில கொண்டு அந்த குறிப்பிட்ட வயதுகள் பருவ வயதுக்குள்ளாலேயே அவர்களுக்கு நிக்கா முடித்து வைத்து அழகு பார்த்து அவர்களுக்காக வேண்டிய வாழ்க்கையிலே நாம் துஆவை மேற்கொள்வதற்கிறதே, இதெல்லாம் பெற்றோர்கள் மீது கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கிராமப்புறத்து அரபி ஒருத்தர், ஒரு காட்டரபி, அவர் தன்னுடைய தகப்பனார தாறுமாற அடிச்சு துவைத்தார். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே அந்த தகப்பனார் உமர் ரலியல்லாஹு புகார் தெரிவிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, என் பிள்ளை என்னை அடிச்சு துவைக்கிறான், என்னை தாறுமாற அடிக்கிறான் அப்படின்னாங்க. அப்ப மகனே கூப்பிட்டு விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க விசாரணைக்கு வந்து நிற்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைக்கு நான் சில விசாரணை வைத்திருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. ஏன்பா அத்தாவை அடிக்கிற? ஜனாதிபதி அவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல எதையுமே எனக்கு நிறைவேற்ற வேண்டாம். முதல்ல
எனக்கு நல்ல பெயரை சூட்டல எங்க அத்தா, என்னுடைய தகப்பனார் எனக்கு மோசமான அருவருப்பான பெயரை வச்சுக்கிறார். அப்படி என்ன பெயர் வச்சாரு? ஜக்கருல் ஹுஃபாஷ், வௌவால் இருக்கிற அரபில ஹுஃபாஷ் என்று சொன்னால் வௌவாலுக்கு சொல்லுகிற வார்த்தை, வௌவாலுடைய மறைவிடம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறார். இதெல்லாம் வெளியில சொன்னேன்னு சொன்னா 4 பேர் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? சமீபத்துல அந்த கொரோனா டயத்துல ஒரு குழந்தை வந்துச்சு. அப்ப சில மேதாவிகள் அந்த கொரோனா டயத்துல பிறந்த குழந்தைக்கு தாயுதப்படி இல்லாம ஏதோ ஒரு அனாதையாக கண்டெடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு கொரோனான்னு பேர் வச்சாங்க. செய்தித்தாளை நீங்க பார்த்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் சமுதாயத்துல கேவலப்படும்படியான சில பெயர்களை சூட்டிட்டு வாழ்க்கையில கஷ்டமும் துன்பமும் ஏற்படுகிற வேளையிலே அந்த ஆள் யாரு திட்டுவான? தன்னை பெற்று தாய் தகப்பனைத்தான் திட்டுவான். அவங்க எனக்கு சரியா பெயர் சூட்டல அப்படிங்கிற மாதிரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார், எங்க அத்தா எனக்கு நல்ல பெயரை வைக்கல. இரண்டாவதாக எனக்கு கல்வி ஞானத்தை போதித்து கொடுக்கல, குர்ஆன் பக்கம் எனக்கு போக வைக்கல. எனக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுப்பதிலிருந்து பின்வாங்கிட்டார். எனக்கு முறையா கல்வி கற்றுக் கொடுக்கல. எனவே இரண்டாவது தவறு செஞ்சிட்டார். மூணாவதாக எனக்கு சாலிஹான நல்ல பெண்ணை பார்த்து நிக்கா முடிக்கல, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து என் தலையில கட்டிட்டாரு. அப்ப நான் என்ன செய்யறேன்? முரதையில சொல்லி அடிச்சது சரிதான். பெற்றோர்கள் தவறு இழைக்கிற வேளையிலே பிள்ளைகள் அதனால் பாதிப்பை சந்திக்கிற பொழுது இந்த உலகத்திலே அல்ல மறுமையிலேயும் அல்லாஹ்விடத்திலே சிராத்து முஸ்தகீம் பாலத்திலே நிறுத்தாட்டப்படுவார்கள். தடுத்து நிறுத்தப்பட்டு நீங்க பெற்றவங்களுக்கு நீ அதனை கொடுத்திருக்கலாம், ஜக்காத் எல்லாம் கரெக்டா கொடுத்திருக்கலாம், நீங்க உலகத்திலே நல்ல விஐபி மாதிரி பெயர் போன குடும்பமாக வாழ்ந்திருக்கலாம், பிள்ளைகளிடத்திலே முறையாக நடந்தீர்களா என்பது சம்பந்தமாகவும் விசாரணை செய்யப்படும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாம் கிணத்துக்குள்ள பிடிச்சு தன்னுடைய சகோதரன் தள்ளிட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட டர்னிங் பாயிண்டே அவர் அரசராக ஆகிற வரைக்கும் அந்த எகிப்து நாட்டுடைய மன்னராக திகழ்ந்தார்களே, அதற்கு பின்னணியிலே சகோதரர்களுடைய சில சூழ்ச்சியின் காரணத்தினால்தான் கிணற்றுக்குள்ளான போய் பிடித்து தள்ளப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எதனாலே சகோதரர்கள் இந்த வேலையை செய்யணும் என்று சொன்னால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மற்ற எல்லா பிள்ளைகள் மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீதும் சாதாரணமா பண்பல்ல. அவங்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். 12 ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க. என்னால் அவைகளுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டக்கூடாது. இஸ்லாம் சொல்லி தருகிற மகத்தான பெரிய நாகரிகம் அது. பெற்றோர்கள் மீது கடமை அது. ஒரு பிள்ளை மீது மட்டும் அவர் அன்பு செலுத்துகிறார், மற்ற பிள்ளைகளை எல்லாம் உதாசீனப்படுத்துகிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தந்தையினால் தான் மற்ற சகோதரர்கள் பொறாமைப்படுவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே பாதி அழகு வழங்கப்பட்டவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படி உட்கார்ந்து வச்சு பார்த்தாலே நமக்கெல்லாம் பசி எடுக்காது அப்படிங்கிற மாதிரி உள்ள அப்படி ஒரு பௌர்ணமி நிலவு மாதிரி உள்ள ஒரு நபர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு பெரிய பேரழகு. அந்த சதாவாக பிள்ளைகளே ஒரு பிள்ளை அழகா இருக்கிறது அல்லது ஒரு அறிவு சுட்டியாக இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் காரணம் காட்டி நம்ம அந்த பிள்ளைகளை நேசிப்போம். நேசம் என்பது உள்ளத்தில் இருக்கலாம், ஆனா வெளிப்படுத்துகிற வேளையிலே வித்தியாசம் இருக்கக்கூடாது. அல்லது தனிப்பட்ட முறையிலே வித்தியாசம் இருக்கலாம். மற்ற பிள்ளைக்கு தெரியாத வகையிலே அந்த பாசத்தை நம்ம வெளிப்படுத்திட்டு போயிடலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பப்ளிக்காகவே அந்த ஒரு பிள்ளையை மட்டும் கொஞ்சுவார், மற்ற பிள்ளைகள் மீது அதிக பாசம் காட்ட மாட்டார். இப்ப வயது கொஞ்சம் கூடுதலாக உள்ள மற்ற பிள்ளைகள் நினைச்சாங்க, நம்ம அத்தா பெரிய நபியா இருக்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய நபி, நம்ம எல்லாம் புறக்கணிச்சுட்டு எங்களுக்கு அந்த பாசம் தகப்பனாருடைய பாசம் கிடைக்கலையே, அவன் அதை கெடுக்கிறானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சாங்க நம்முடைய பாசத்துக்கு தடையாக இருப்பது யூசுப். இப்ப என்ன செய்யலாம்? யூசுப்பை போட்டு தள்ளிட்டா முடிச்சு, அத்தாவுடைய பாசம் நமக்கு கிடைச்சிடும். நமக்கு பாசம் கிடைப்பதற்கு யார் தடைக்கல்லாக இருக்கிறாரோ அவர் கொலை செய்யப்படுவார். ஆனால் அப்ப தகப்பனாருடைய பாசம் இயல்பா நமக்கு கிடைச்சிடும் என்று பிளான் பண்ணாங்க. எனவேதான் அதன் பின்னணியிலே தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு போய் கிணத்துல தள்ளினாங்க. அதுக்கு பின்னாலே அவர் ஒரு வழிபோக்கர்களினாலே கண்டெடுக்கப்பட்டார். எகிப்து நாட்டுடைய ஒரு மனித சந்தையிலே விற்பனை செய்யப்பட்டார், அடிமையாக ஆனார், சிறைச்சாலைக்கு சென்றார். அதுக்கு பின்னாலே இந்த நாட்டுடைய மன்னரானார் என்றெல்லாம் வரலாறு நெடுக போய் கொண்டிருக்கிறது. அப்ப தகப்பனாரை விட்டு பிரிவதற்கான பொறாமைப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், தாய் தகப்பன் 4 பிள்ளைகள் சொன்னால் 4 பேர்த்திடமே சமமாக நடக்கணும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நுஅமான் இப்னு பஷீர் அப்படின்னு ஒரு சஹாபி, பஷீர் ரலியல்லாஹு தஆலா நுஅமான் அவருடைய தகப்பனார், அவரும் ஒரு சஹாபி, நுஅமான் என்பவரும் சஹாபி. நுஅமான் இப்னு பஷீர் 2 பேரும் முக்கியமான சஹாபாக்கள். இந்த நுஅமான் இப்னு பஷீர் இருக்கிறாரே அவருக்கு 4-5 பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க இருக்கிறார். அந்த 4-5 பிள்ளைகளிலே நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மட்டும் அவங்க அத்தா பஷீர் ரலியல்லாஹு தஆலா
முக்கியமான ஒரு பரிசு ஒன்று அன்பளிப்பா கொடுத்தார், மற்ற பிள்ளைகள கொடுக்கவே இல்லை. இது மற்ற பிள்ளைகளிடத்திலே மன வருத்தத்தை உண்டாக்கியது. எங்க அத்தா எனக்கெல்லாம் பரிசு தர மாட்டேங்கிறார், எனக்கு பணம் காசு தர மாட்டார், அவருக்கு இந்த கடைசி புள்ள மட்டும்தான் ரொம்ப பிரியம், எங்கெல்லாம் ஓரம் கட்டிடுறார் அப்படின்னு அவங்க சொல்றது இல்லை, மனசுக்குள்ளானே வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். எனவே நுஅமான் இப்னு பஷீர் அவங்களுடைய தாயார் பஷீர் ரலியல்லாஹுடைய மனைவி அவங்க சொன்னாங்க, நீங்க நீதம் தவறி நடக்கிற மாதிரி தெரிகிறது, உங்களுக்கு மொத்த 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வழங்காமல் என்னுடைய கடைசி பிள்ளைக்கு மட்டுமே, கடைக்குட்டைக்கு மட்டுமே நீங்கள் கொடுக்கிறீர்களே, இதை நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லி நீதத்தின் அடிப்படையில பஷீர் ரலியல்லாஹுடைய மனைவி நேர நுஅமான் இப்னு பஷீரை கையில் அழைத்துக் கொண்டு பெருமானார் இடத்திலே வருகை தருகிறார்கள். நாயகமே, என்னுடைய கடைசி பிள்ளை இவன் நுஅமான் இப்னு பஷீர், இவரோடு சேர்ந்து 4-5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்க அத்தா பஷீர் ரலியல்லாஹு இருக்கிறாரே, அவர் மற்ற பிள்ளைகள் எல்லாம் பரிசு தராம இப்படிப்பட்ட ஒரு அன்பளிப்பை கொடுக்காம இவருக்கு மட்டுமே கொடுக்கிறார்கள், இது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், இவருக்கு நான் கொடுத்தேன்னா இவர் மேல கொஞ்சம் பிரிய ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி அவர் சாட்ஜாபுக்கு ஆரம்பிச்சு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய பித்தலாட்டு வேலைக்கு என்னை சாட்சியாக்காதீங்க. நான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நான் சாட்சியாக மாட்டேன். நீங்கள் ஒரு பிள்ளைக்கு மட்டும் பரிசை கொடுத்துட்டு அன்பளிப்பு செஞ்சுட்டு மற்ற பிள்ளைகளை சும்மா அம்மோடு விட்டுட்டீங்கன்னு சொன்னா இதன் காரணமாகத்தான் மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் இலக்காரமாகவும் இந்த பரிசு வழங்கப்பட்ட பிள்ளை மட்டும் கொஞ்சம் உயர்தரமாக நினைச்சுக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேர்மையோடு நீதியாக நடங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் அந்த புகழ்பெற்ற அந்த ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பஷீர் அவர்களே, ஒரு பிள்ளைக்கு மட்டும் வழங்கிய அந்த பரிசு தொகை இருக்கிற அதை திரும்ப நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னா. இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து நிறைய சட்டங்களை மார்க்க வல்லுநர்கள் சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் அன்பளிப்பு செய்வாரையானால் அந்த அன்பளிப்பு பொருளை திரும்ப வாங்கக்கூடாது, இது ஷரியத்துடைய சட்டம். அது ஒரு அன்பளிப்பா ஒரு பொருளை நீங்க வச்சுக்க, ஒரு அத்தர் பாட்டல் அல்லது ஒரு பேக்கு அல்லது ஏதாவது ஒரு பிரேஸ்லெட்டு, இப்படி அன்பளிப்பு கொடுத்துட்டு அவருக்கு மாற்றமா எனக்கு பிடிக்காத மாதிரி நடக்கிற நான் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கொடுங்க அப்படி வாங்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட நிறைய குதிரைகள் இருந்தது, ஒரு சஹாபி குதிரையே இல்லை, நீங்கள் போர்க்களங்களில் பயன்படுத்திக் கொள்வதற்காக அல்லது வாகனிப்பதற்காக வேண்டி ஒரு குதிரை வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு கொடுக்கும்போது கொடுகோல் இருந்துச்சு, அவர் நல்ல முறையை தீனி எல்லாம் போடாம தண்ணி வைக்காம வீணாக்கிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, நாயகமே, நான் கொடுத்த குதிரை இப்ப எலும்பு தோலுமா இருக்கிறது, நான் திரும்ப பெற்றுக் கொள்ளலாமா அந்த பரிசை அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முடியாதுன்ட்டாங்க. பரிசு கொடுத்தால் கொடுத்ததுதான், அது அன்பளிப்பு. நிறைய பேர் இந்த கல்யாண பத்திரிகைகள் கீழே குறிப்பு அன்பளிப்புகளை தவிர்க்கும்வாங்க. அப்படி வாசகம் இஸ்லாத்திலே அது போடுவது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அன்பளிப்புகள் தடை செய்யப்படவே கூடாது. அன்பளிப்புகளை தாராளமாக வழங்குங்கள் என்று போடலாம் ஒழிய குறிப்பு அன்பளிப்புகளை யாரும் வழங்காதீங்கன்னு சொன்னா அதுக்கு பெயரே அன்பளிப்பு. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹாது தஹாபு, நீங்கள் ஹதியாக்களை அன்பளிப்புகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதன் மூலியமா அன்பு வளரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்க தகப்பனார் 1996 என்று நினைக்கிறேன், 2006 ஹஜ்ஜுக்கு போனாங்க. நாங்க பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜங்ஷன்ல தகப்பனார ட்ரெயின்ல ஏற்றி விட்டு சென்னை விமான நிலையம் வரையும் போனோம். அந்த ட்ரெயின்ல ஏற்றி விடுவதற்காக வேண்டி எங்க தகப்பனாருடைய நண்பர் ஒருத்தர் ஓடோடி எனக்குரிய ஒரு 5 கிலோ அளவுக்கு நல்ல ஆப்பிள் எல்லாம் வாங்கி நிறைய பழங்கள்லாம் வாங்கி அதை எல்லாம் ட்ரெயின்ல போய் மெட்ராஸ் போய் எனக்கு வரைக்கும் சாப்பிடுங்கன்னு கொடுத்தார். இன்றைக்கு வரை அந்த ஞாபகம் நிலநாடி கொண்டிருக்கிறது. அன்பளிப்புகள் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அகலவே அகலாது. எனவே அன்பளிப்புகள் செய்ய வேண்டாம் என்று மார்க்கத்தை தடையல்ல. ஆனால் கொடுத்த அன்பளிப்புகளை திரும்ப வாங்கினால் பெருமானார் சொன்னார்கள், நாய் இருக்கிற நாய் தன்னுடைய சாப்பாட்டை வாந்தி எடுத்துட்டு அந்த வாந்தியவே திரும்ப சாப்பிட்டால் எப்படி அருவருப்பா இருக்குமோ இதற்கு சமமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை திரும்ப பெறுவது மார்க்கத்தில் ரைட்ஸ் அல்ல. ஆனால் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு வழங்கியிருப்பாரே, ஆனால் தகப்பனார் வழங்கிய அந்த அன்பளிப்பை மட்டும் பெற்ற தகப்பனார் அதை அன்பளிப்பை திரும்ப பெறுவதற்கான ரைட்ஸும் உரிமையும் தகப்பனாருக்கு உண்டு என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே பிள்ளைகளிடத்திலே நீதமாக நடக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்படி ஒரு சபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை, அது புகழ் வாய்ந்த சபை. அங்கே சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய பயானை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை ஒன்று ஓடோடி அங்கிருந்து வருகிறது. அதான் அப்படின்னு ஒரு சஹாபி அப்படியே கட்டி அணைக்கிறது. அவர் அந்த பிள்ளைக்கு ஆண் குழந்தைக்கு முத்தம் இட்டு அவருடைய தலையில் அப்படி தடவி கொடுத்துட்டு,
தன்னுடைய மடியின் மீது வலது தொடையில அமர்த்தி கொண்டார். சத்த நேரத்தில் அவருடைய பெண் குழந்தை ஓடோடி வருகிறது. அண்ணன் போயிருக்கிறான், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை ஓடி சென்று தன்னுடைய தகப்பனாரை வாரி கட்டி அணைக்கிறது. அந்த தகப்பனார் முத்தம் விட்டு தலையை தடவி கொடுத்துட்டு தரையில் உட்கார வச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி பார்த்தாங்க. அஹ்தஅத, நீங்கள் செய்தது தவறுண்டாங்க. 2 பிள்ளை இருக்குன்னு சொன்னா ஒரு ஆம்பளை பையன் வரா, அவனுக்கு முத்தம் கொடுக்குறீங்க, அவனை தலையை தடவி கொடுத்தீங்க, வலது மடியில உட்கார வைக்கிறீங்க. பெண் குழந்தை இருக்கிற பொழுது அதை முத்தம் விட்டு தலையில தடவி கொடுத்து தரையில உட்கார வைக்கிறீங்களே, இது நியாயம் இல்லை அப்படின்னாங்க. யார் சொல்லதா இந்த மனுஷருக்கு அந்த சஹாபி தூக்கி அந்த பெண் குழந்தையும் தன்னுடைய மடியிலே உட்கார வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆன அதல்த, இப்பதான் நீதமா நடந்துக்கிட்டீங்களா. உட்கார வைக்கிறதுக்கு இப்படின்னா சில வீடுகளில் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா வாங்கி கொடுத்துருவாங்க. கடைசியில சண்டை மூட்டி விடுறது பூராமே பெற்றோர்களாகத்தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், நிறைய பிள்ளை குட்டிகள் பெற்றவர்கள் நீதமாக பெற்றோர்கள் அந்த பொசிஷன்ல இருக்க வேண்டியவங்க நியாயமா நீதியா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவோம். மூத்த பிள்ளையுடைய வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போவார், 2வது பிள்ளை வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரவே மாட்டார். இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால்தான் மார்க்கம் சொல்லுகிறது, பெற்றோர்கள் நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வலா ததுரு அலா அன்ஃபுஸிக்கும், உங்களை நீங்களாக பழித்துக் கொள்ள வேண்டாம். வலா ததுரு அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் சாபப்பட வேண்டாம் என்றெல்லாம் ஒரு நீண்ட பட்டியலை நமக்கு தருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளிலே இது சம்பந்தமான செய்திகள் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. மார்க்க நமக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய அந்த நியாயத்தை நீதியை பற்றியும் போதிக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அந்த நேர்மைகளையும் அந்த பொறுப்புகளை உணர்ந்து நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியல்வாராக. வாஹிரி தவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.